வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Maxwin கம்பெனியுடைய 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை இன்புட் டு 24/0/24 டியூவல் சப்ளை டிசி அவுட்புட் கொடுக்கக்கூடிய SMPS போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் போர்டு அல்லது இன்வெர்ட்டர் போர்டு அப்படிங்கிற நேம்லையும் சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த போர்டை நம்ம எதற்காக பயன்படுத்தோம் அப்படின்னா, 12 வோல்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸான லாரி, மினி வேன், மினி ட்ரக் அந்த மாதிரி இருக்க வெஹிக்கிளில் ஒரு 100+100 வாட் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அல்லது ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் டைரெக்டாக டியூவல் சப்ளை டிசி அவுட்புட்டாக எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளையை இன்புட்டாக இந்த போர்டு கொடுக்கும்போது இந்த போர்டு 24/0/24 அல்லது 30/0/30 டியூவல் சப்ளை டிசி அவுட்புட் கொடுக்குற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த போர்டிலேருந்து அவுட்புட் கிடைக்கும்போது நம்ம அதை வச்சு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோ அல்லது 2.1 ஆம்பிளிஃபையரோ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் இந்த போர்டு அதிகமாக பயன்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஸ் ஒரு 2 வேரியண்ட்ஸில் கிடைக்குது. அதாவது 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை இன்புட் டு 24/0/24 டியூவல் டிசி அவுட்புட் அண்ட் 30/0/30 டியூவல் டிசி அவுட்புட் அந்த மாதிரி ரேஞ்சிலையும், அதே போல் 24 வோல்ட் இன்புட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 24/0/24 டியூவல் சப்ளை டிசி அவுட்புட் அண்ட் 30/0/30 டியூவல் சப்ளை டிசி அவுட்புட் ரேஞ்சில் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசபிளாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் கஸ்டமைசபிளாக வேணும் அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 10 நம்பர் இருக்கணும். ஸோ பிறராக ஃபுல் பேமெண்ட் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கஸ்டமைசபிள் ரேஞ்ச் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை இன்புட் கொடுக்கும்போது 12/0/12 அல்லது 15/0/15 அல்லது 18/0/18 அல்லது 20/0/20 அந்த மாதிரி கஸ்டமைசபிள் ரேஞ்சில் உங்களுக்கு வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இவங்களுடைய Maxwin கம்பெனியுடைய எல்லா போர்ட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆல்ரெடி இவங்களுடைய கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது TPA 366D2 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 50+50 வாட் பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரோட போர்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இவங்களுடைய சேம் அதே TPA 366D2 ஐசியில் செய்யப்பட்ட மோனோ ஆம்பிளிஃபையர், அதாவது 100 வாட்ஸ் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய மோனோ ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ இந்த போர்டை ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்காக யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 போர்ட்ஸை யூஸ் பண்ணி 100+100 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம். இந்த போர்டு 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசியில் ஒர்க் ஆகக்கூடியது. 12 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். இந்த போர்டை பற்றின தெளிவான டீட்டெயிலை நான் இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய SMPS போர்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த போர்டோட அடிஷ்னல் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டான டிசைன் வித் ப்ராப்பரான எஃபிஷியண்ட்டான டிசைன் வித் குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஸ்டேபிளான வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் அவுட்புட் கிடைக்கும். லாங் லைஃப்பும் இருக்கும் இந்த போர்டுக்கு. ஸோ அதனால் தாராளமாக இந்த போர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இவங்களுடைய க்ரியேட்டிவ் டிசைனை இவங்களுடைய காட்டன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டடாக இவங்களுடைய காம்பனண்ட்டாக குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இம்போர்ட்டட் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுது. அதுவும் இன்னும் அக்யூரேட்டாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த Maxwin கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாமே மிஷின் மூலிமா தான் சால்ட்ரிங் ஆகி மேனுஃபேக்சர் ஆகுது. மேனுவல் அசம்பிளிங் கிடையாது, மேனுவல் சால்ட்ரிங் கிடையாது. ஸோ மெஷின் சால்ட்ரிங் தான். ஸோ ஒரு சில காம்பனன்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் அசம்பிள் பண்ணி மெஷின்லேயே சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அசம்பிளிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இந்த SMPS போர்டோட டெமோ வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் இந்த வீடியோட தொடர்ச்சியாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அல்லது முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாலிட்டியான டிசைன் அண்ட் காம்பனன்ட்ஸ்னால நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் ஆகிற மாதிரியும் சென்ட்ரலாக போர்ட் சேஃபாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சேஃபான காட்டன் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டில் எந்த டேமேஜும் இருக்கிறதில்ல. ஏன்னா காட்டனும் நல்லா திக்காக ஹெவியாக தான் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பக்காவாக ஒரு நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க காட்டன் பாக்ஸுக்கு. ஸோ அடுத்து சென்டரில் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா போர்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அருமையான டிசைன் தான் காட்டன் பாக்ஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய SMPS போர்டு.
ஸோ யூஸ் பண்ணியிருக்க எல்லா காம்பனண்ட்ஸுமே குவாலிட்டியான காம்பனண்ட்ஸ் தான். கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ஜேகான் கம்பெனியோடையது, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்ஸ் அண்டு ஆசிலேட்டர் ஐசி எல்லாமே எஸ்டி கம்பெனியோடையது. மற்ற எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான காம்பனண்ட்ஸ் தான். எல்லாமே நான் சொன்னது போல் மிஷின் சால்டரிங் தான். மேக்ஸிமம் மிஷின் சால்டரிங் அண்ட் மிஷின் அசம்பிளிங் தான். ஒரு சில காம்பனண்ட்ஸ் மட்டும்தான் மேனுவலாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டொராய்டல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதனாலையும் நமக்கு அடிஷ்னல் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டோட டைமென்ஷன் பார்த்துருவோம். போர்டோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 130 mm இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ 133 சம்திங், 134 mm 133 mm இருக்குது கரெக்டாக சொல்ல போனால். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போர்டோட வித்து 47 mm இருக்குது. அதே போல் போர்டோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா போர்டோட ஹைட்டு 45 mm இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் காம்பேக்டாக இருக்கக்கூடிய சின்ன கேபினட்ஸ்லையும் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் இன்புட் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் இந்த இடத்துலையும் கிரவுண்டு, அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இந்த இடத்துலையும் கிரவுண்ட் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கனெக்ஷன் இந்த இடத்துல கொடுக்கணும். கம்பல்சரி இந்த இடத்த ஷார்ட் பண்ணி ஒரு ஸ்விட்ச் மூலிமா க்ளோஸ் பண்ணால் தான் இந்த போர்டு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் ஃப்ரண்ட் பேனலில் ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போர்டை பார்க்கும்போதே தெரியும் அதனுடைய ஃபினிஷிங் அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட ஒர்க்கிங் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் புரியும் இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 volt DC இந்த இடத்துல இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அடுத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், 15 amps ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் சேஃப்டிக்காக. ஸோ இப்போது ஒர்க்கிங் பார்த்துருவோம். 12 volt DC இன்புட் இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ அந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட்டர் ஐசி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 மாஸ்ஃபெட்ஸை ஹை ஃப்ரீக்வன்சியில் ஸ்விட்சிங் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 volt DC 12 volt ஹை ஃப்ரீக்வன்சி ஏசியாக இந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ள இன்புட்டாக உள்ளே போயிட்டு இதனுடைய அவுட்புட் 24/0/24 ஹை ஃப்ரீக்வன்சி ஏசியாக வெளியே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்காட்கி டையோட்ஸ் வழியாக ரெக்டிஃபை செய்யப்பட்டு இந்த கெப்பாசிட்டர்ஸில் ஸ்மூத்தன் செய்யப்பட்டு நமக்கு 24/0/24 டியூவல் சப்ளை டிசியாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த போர்டோட ஒரு சிம்பிளான ஒர்க்கிங். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது இந்த ப்ராடக்ட்டோட என்கொயரி உங்களுக்கு அல்லது போர்டு வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். போர்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே போல் குவான்டிட்டி பர்ச்சேஸ்க்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும். சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டோ அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணிட்டீங்கன்னா நான் கொரியரில் அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சி வச்சுருவேன். ஸோ இப்போ ஒரு சில மெட்டீரியல் அவைலபிலிட்டி இஷ்யூஸ்னால ரெகுலராக போர்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. அதாவது இன்வெர்ட்டர் போர்ட்ஸ், அதாவது இந்த SMPS போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் ஒரு சில போர்டு கொஞ்சம் ஐசி ஷார்ட்டேஜ்னால டிலே ஆகுது. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு 3-4 டேஸில் ரெடி ஆகிடும், ஸ்டாக் அகைன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்போ பொருள் தேவையோ அப்போது என்னோடய கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் நம்மளுடைய இன்னொரு சிம்பிள் ஹோம் ரெசிபீஸ்க்கான குக்கிங் சேனலான சிம்பிளி சோபா அப்படிங்கிற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.